சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீன்வளத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக இங்குள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. சில வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கார்த்திகேயன், கடந்த 3 நாட்களாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினால் கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை கூட சில வீடுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்வையிடுவதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இந்த பகுதியில் பார்வையிட்ட வண்ணம் வருகிறார். அவருடன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆர் நடராஜன் பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்மிடையே இருக்க அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். இந்த பகுதியில் கடந்த 3 தினங்களாக கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் உள்ளே புகுந்து பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. உங்களிடம் என்ன புகார் தெரிவிச்சிருக்கீங்க? மாண்புமிகு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய உத்தரவின் பேரில் மீன்வளத்துறை அமைச்சர் நானும் நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நடராஜ் அவர்களும் இங்கே வந்து பார்வையிட்டு ஏறக்குறை ஒரு 50 வீடுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. முதலில் அவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் அது முழுமையான அளவிற்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து மாற்று இடம் அவர்களுக்கு வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அம்மா அவர்கள் செய்ய சொல்லி உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் நிச்சயமாக வழங்கப்படும். நிரந்தர தீர்வு என்று சொன்னால் இந்த எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம். எனவே அதனை கருத்தில் கொண்டு இங்கே வந்து ஒரு வளைவு, அதாவது வந்து ராயன்ஸ் கற்களை கூட்டி தூண்டில் வளைவு அமைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனை வந்து ஒரு அரிப்பு வராமல் தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும். அதுக்காக நம்முடைய பிஷிங் ஹார்பர் சர்க்கிள் அவர் வந்து அதிகாரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய அவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி, அதே போன்று அண்ணா யூனிவர்சிட்டி, அதே போன்று நம்முடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராபி என்று ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அந்த கடலுடைய அந்த வெள்ளோட்டம் பார்த்து அதற்கேற்ற வகையில் டெக்னிக்கலாக அவர்கள் வந்து அவருக்கு கருத்தை சொல்ல முடியும். அந்த கருத்தையும் பெற்று ஒரு எஸ்டிமேட் எடுத்து அதன் அடிப்படையில் இங்க வந்து தூண்டில் வளைவு அமைத்தால் நிச்சயமாக வரும் காலத்தில் எந்த பிரச்சனை இது போன்ற ஒரு இயற்கை சீற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதை அமைப்பது குறித்து அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் மூலம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். எவ்வளவு விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இப்போ இது நாளைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பண்ணிடுவாங்க. ஸ்டடி பண்ணிட்டு அவங்க இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்ல கொடுத்துருவாங்க. பேஸ் அந்த ரிப்போர்ட் வந்து 1 வீக் நம்ம வந்துக்கும் போது இந்த ஃபண்ட் சாங்ஷன் வந்து எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வித்தின் 3 months அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து 3 months to 6 months. ஏன்னா அந்த டெக்னிக்கல் விங் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து மேக்சிமம் வந்து 3 to 6 months இந்த இது வந்து பிரச்சனை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால வந்து மாற்று இடம் வந்து அவங்க வந்து விரும்பினால் வந்து அதில் கூட கொடுப்பதற்கு அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி சார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் விரைவில் வழங்கப்படும் எனவும் இதற்கான நிரந்தர தீர்வான தூண்டில் வளைவு அமைப்பதற்காக அதிகாரிகள் தலைமையில் தற்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மீண்டும் ஒரு ஆய்வு ஏற்படுத்தி 3 அல்லது 6 மாதத்திற்குள் இதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். கார்த்திகேயன்.